இந்தியாவில் திருமணத்தை எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்தாலும் விவாகரத்து நேரத்தில் மனைவிக்கு அலிமோனி பொருளாதார உதவி வழங்குவது கணவன் மற்றும் மனைவியின் பொருளாதார நிலையை பொறுத்து நீதிமன்றம் தீர்மானிக்கும். இருப்பினும் சில சட்டங்கள் அல்லது நிபந்தனைகள் அலிமோனி கொடுக்க வேண்டிய நிலையை குறைக்கலாம் அல்லது முழுமையாக தவிர்க்கலாம். 1. சிறப்பு திருமணச் சட்டம் 1954 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். மனைவி சுயபரணமாக இருக்கும்போது நீதிமன்றம் அலிமோனியை நிராகரிக்கலாம். மனைவி மறுமணம் செய்து கொண்டால் அல்லது மறுமணம் போன்ற உறவில் இருந்தால் அலிமோனி வழங்கப்படாது. 2. இந்து திருமணச் சட்டம் 1955 ஹிந்து மேரேஜ் ஆக்ட். அலிமோனி தானாகவே கிடைக்காது. நீதிமன்றம் கணவன் மனைவியின் வருமானத்தை வைத்து முடிவு செய்யும். மனைவி வேலை செய்து நல்ல வருமானம் பெற்று வந்தால் நீதிமன்றம் அலிமோனியை மறுக்கலாம். 3. முஸ்லிம் தனிப்பட்ட சட்டம் முஸ்லிம் பர்சனல் லா. தவணை காலம் முடிந்த பிறகு கணவனுக்கு அலிமோனி செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் மனைவி CRBC பிரிவு 12(5) வழக்கு தொடரலாம். 4. இந்திய கிறிஸ்துவ திருமணச் சட்டம் 1872 பார்சி திருமண சட்டம் 1936. நீதிமன்றம் பொருளாதார தேவையை வைத்து முடிவு செய்யும். 5. பரஸ்பர ஒப்புதல் விவாகரத்து நியூட்ரல் கன்சென்ட் டிவோர்ஸ். திருமணத்துக்கு முன் அல்லது விவாகரத்து பேச்சுவார்த்தையின் போது அலிமோனி இல்லை என்று ஒப்பந்தம் செய்து கொண்டால் நீதிமன்றம் அதை பொதுவாக மதிக்கும். அலிமோனி தவிர்க்க வழிகள். 1. திருமணத்திற்கு முன் எழுதிய ஒப்பந்தம் ப்ரினப்ஷியல் அக்ரீமெண்ட். இந்தியாவில் இது முழுமையாக சட்டப்பூர்வமில்லை, ஆனால் கருத்தில் கொள்ளலாம். 2. மனைவி வேலை செய்து நன்றாக சம்பாதிக்கிறாள் என்பதை நிரூபித்தல். 3. மனைவி தன்னலம் தவறான நடத்தை அதிகாரம் கொடுமை பராதத்துவம் மேற்கொண்டதை நிரூபித்தல். 4. விவாகரத்துக்கு இருவரும் அலிமோனி தேவையில்லை.